சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 இயர்ஸை கிராஸ் பண்ணும்போது உங்களோட சேலரியும் ஆவரேஜாக ஒரு 15 lakhs per annum வந்து ரீச் ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாருக்குமே அந்தளவுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேருக்கு ஆயிருக்கு, ஒரு சில பேருக்கு ஆகலை. பட் இந்த 2022ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து சேலரி வந்து ஒரு நல்ல லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 15 lakhs அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ஆவரேஜாக தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே கூட நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கரண்ட்டாகவே. பட் இவங்க எல்லாருமே ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்கில்ஸ் உள்ளவங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ஆவரேஜாக உள்ள பீப்புள் தான் வந்து நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களோட சேலரி அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் இன்னும் ஆகலை, எனக்கு வந்து ஒரு 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில வந்து இருக்கிறீங்க. இந்த சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நான் வெளியில் யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, இல்லைனா வேறு ஏதாவது வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணி சொல்லலை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய கொலீக்ஸு, இது நான் வாங்குறத வச்சு தான் வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் யாரும் ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல சேலரி கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? அப்போனா இது கண்டிப்பாக இட்ஸ் டைம் டு சேஞ்ச் யுவர் டைரக்ஷன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுற டொமைன். நம்ம வந்து சாஃப்ட்வேர்லேயே நிறைய டொமைன் இருக்குது. நம்ம எந்த டொமைனை வந்து ஃப்ரெஷராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கிறோமா? இன்கேஸ் நம்ம வந்து ஒரு டொமைனில் இருக்கோம், அந்த டொமைனில் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, அதோட கரியர் வந்து அந்தளவுக்கு க்ரோ ஆகாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளை அப்ஸ்கில் பண்ணுறதில்ல. இன்கேஸ் நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி உங்களோட சேலரியை ஒரு நல்ல லெவலில் கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த சேலரி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆப்வியஸாக அது வந்து ஒரு 50% கரெக்டு தான். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியில் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்மளோட சேலரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அது மட்டுமே இல்லை. ஃபஸ்ட்டு அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த டொமைனை வந்து சூஸ் பண்ணுறோம். டொமைன் அப்படின்னு நான் எதை சொல்ல வரேன்னா, எய்தர் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், இல்லைனா டெவ்ஆப்ஸ், இந்த மாதிரி நம்ம எந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறோங்கிறதா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டெவலப்பராக தான் இருக்கிறேன், பட் அப்படியுமே என்னோடய சேலரி அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, டிமாண்டடாக இருக்கிற லாங்குவேஜில் வந்து நம்ம வந்து நம்மளோட கரியரை வந்து க்ரோ பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2022ல் ஐடியில் டிமாண்டடாக இருக்கிற ஸ்கில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைத்தான் எடுத்துக்கலாம். இந்தியா லெவலில் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் சென்னை லெவலில் எடுத்துட்டிங்க அப்படின்னா பைத்தானுக்கு வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இல்லை. சென்னையில் அதிக பேக்கேஜ் கொடுக்குற ஒரு டெவலப்பருக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது இன்றைக்கி வந்து ஜாவா தான். செகண்ட் வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டை எடுத்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா அது வந்து அதில் நிறையா சப் லைப்ரரிஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ரியாக்ட் எடுத்துக்கலாம், ஆங்குலர், நோட். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்து அப்படின்னாலே இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் உங்களால் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து செகண்டாக சென்னையில் வந்து டாப்பாக இருக்கிற லாங்குவேஜ். இந்த மாதிரி லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளோட சேலரிஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு இயர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணும்போது அதுக்கு பேரலாக நம்மளோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். பட் சில லாங்குவேஜெலாம் நான் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பிஹெச்பி, மெயின் ஃப்ரேம், இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறவங்க வந்து எந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வரும்னா அவங்களோட சேலரி அந்தளவுக்கு வந்து பேரலாக இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிஹெச்பிலாம் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதனோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டெவலப்பருக்கு வந்து சேலரி அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. பட் ஜாவா, பைத்தான்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் அதோட ப்ராஜெக்டோட வந்து லென்த்தே வந்து நம்மளுக்கு 5 to 6 years அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்மளோட சேலரி வந்து நல்ல லெவலுக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கோபால், டெல்ஃபி இந்த மாதிரி லாங்குவேஜில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வெளியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த கம்பெனியில் அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களால் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக முடியாதுன்னு. இதை ரீசனாக வச்சுட்டு அவங்க வந்து இயர்லி ஹைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்களால வெளியிலையும் போக முடியாது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற டொமைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 2 lakhs per annum தான் வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து எனக்கு வந்து ஜாவாவில் இல்லைனா பைத்தானில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது ஒருத்தங்களுக்கு. இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பிஹெச்பியில் இல்லைனா மெயின் ஃப்ரேமில் கோபாட்டில் இந்த மாதிரி பழைய டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 4 lakhs கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 3 lakhs கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈவன் சேலரி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிமாண்ட் இருக்கிற லாங்குவேஜை தான் வந்து சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு நிறைய சேலரி தான் வேணும் அப்படின்னு நினைக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி டிசிஎஸ், ஹெச்சிஎல் இந்த மாதிரி கம்பெனிஸ்லலாம் வந்து நீங்கள் ஃபைனல் இயரில் ப்ளேஸ் ஆகுறீங்க, இல்லை அப்படின்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே அவங்க சொல்ல மாட்டாங்க. கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், ட்ரைனிங்கில் உங்களோட ஸ்கில் செட்டை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ், டீம், டொமைன்லாம் வந்து அலோகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸே சில பேரை டெஸ்டிங் அலோகேட் பண்ணலாம், சில பேரை டெவாப்ஸுக்கு அலோகேட் பண்ணலாம், சில பேரை வந்து சப்போர்ட் டீமுக்கு கூட அலோகேட் பண்ணலாம், ஒரு சில பேரை டெவலப்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் டிமாண்ட் இருக்கிற டொமைனுக்கு மட்டும் கண்டிப்பாக போங்க. அப்படி வந்து உங்களுக்கு அந்த டொமைன் கிடைக்கல அப்படின்னா உங்களோட இனிஷியல் டேஸில் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாபை வந்து விட்டு வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் இப்போ ஒரு 3 lakhs சேலரியில் ஒரு கம்பெனியில் ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்டே இல்லாத ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்காது. பட் அதே டைமில் நான் ஒரு 1 year 2 year வந்து வெளியில் வந்துட்டு ஈவன் ஒரு ஸ்டார்ட் அப்பில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டு பட் வந்து நான் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னா 5 years கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட சேலரி வந்து 15 lakhs மேலே ஆவரேஜாக வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கஹாலிக் பீப்புளாக இருக்கிறீங்க, சூப்பர் டூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 20-25 போகிறதுக்கு கூட நார்மலாக சான்ஸ் இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் டெஸ்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங்கை விட ஆட்டோமேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் க்ளவுட் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா டெவாப்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா க்ளவுட் டெக்னாலஜிஸை வந்து லேர்ன் பண்ணுறதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நார்மல் ஃபிசிக்கல் சர்வரில் வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக ஒர்க் பண்ணுறதை விட இதுதான் வந்து நீங்கள் எந்த டொமைன் எடுக்கிறீங்களோ அந்த டொமைன் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூபிளாக இருக்கணும். அந்த டொமைன்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற லாங்குவேஜ் ஏரியா வந்து டிமாண்டடாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களோட சேலரி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்டு 3 lakhs அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 5 into 3 15 lakhs அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒர்த்தான பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம சேலரியை டிஃபைன் பண்ணுறது நம்மளோட கம்பெனி. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ப்ராடக்ட் கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசை இருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அது கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எந்த ஆர்டரில் வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸுக்கு தான் வந்து அடுத்த ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இன்கேஸ் இப்போ காலேஜிலேருந்து வெளியில் வர்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். பட் அதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு காலேஜ்லேயும் எக்ஸ்போசர் இருக்காது, நமக்கும் இனிஷியல் டேஸில் அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டான காலேஜிலேருந்து நம்ம வந்திருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் கிடச்சிதுன்னு அப்படின்னா போங்க. இன்கேஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு ட்ரை பண்ணுறது தான் வந்து ஒர்த்தானதுன்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். சேலரியை பற்றி கவலைப்படாதுங்க, நிறைய டைம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கவலைப்படாதுங்க. நீங்கள் ஒரு 3 to 4 years இனிஷியல் டேஸில் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் லாங் வந்து எதுக்கும் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், நீங்கள் வந்து சேலரி, கம்பெனி, நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி வெளியில் சொன்னால் தான் எனக்கு வந்து ப்ரௌடாக இருக்கும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதுங்க. எங்கே வந்து போனால் இனிஷியல் டேஸில் நல்ல நாலேஜை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், நல்ல டிமாண்டடான லாங்குவேஜை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஈவன் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1 lakh 2 lakh per annum வாங்கினாலும் ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து நார்மல் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கள விட உங்களோட சேலரி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து வரும்போது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் உங்களோட ரெஸ்யூமுக்கு வந்து ஒரு தனி வெயிட் வந்து கொடுப்பாங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிலேருந்து வர ரெஸ்யூமை விட உங்கள் ரெஸ்யூமுக்கு வந்து அவங்க ஒரு வெயிட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், லவ் யுவர் ஜாப் நாட் அ கம்பெனி. நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணுங்கள், அதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் அதே டைம் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் வந்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேலரி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற நான் வந்து எல்லா கம்பெனியும் சொல்லலை,
மேக்ஸிமமாக ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஹைக் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து ரீச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஜம்ப் அடிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 50% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல் 100% கூட கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஆவரேஜ் நார்மல் ஆகிட்டு 100% கொடுக்குறது அப்படிலாம். ஸோ ஜம்ப் அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து தயங்கக்கூடாது. பட் அதே டைம் இதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுக்காதுங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வைக்கும்போது அது நம்ம ரெஸ்யூமுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடை வந்து க்ரியேட் பண்ணும். ஐடி வந்து ரொம்ப சிக்கு, அது வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து ஜாபுக்கு போனால் நம்மளால் வந்து ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் என்னோடய ஒப்பீனியனில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போ வந்து நீங்கள் ப்ரெஷராக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கம்பெனிஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போலாம் வந்து எல்லா கம்பெனிலையுமே ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஈவன் கவர்மெண்ட் செக்டரை விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. பிளாக் ஹாலிடேஸ் அப்படின்னு வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து லீவ் வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து அன்லிமிட்டெட் சிக் லீவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபேமிலியில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா 1 மந்த் 2 மந்த் வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஐடி வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் இனிஷியல் டேஸில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே என்டர் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் நீங்கள் காலேஜில் ப்ளேஸ் ஆகலை, ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களால் உள்ளே வர முடியும் ஃப்ரெஷராக. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்கில்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலுமே ஸ்கில்டாக இருக்கும்போது உங்களை வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஐடி வந்து யாருக்கு சிக்கு அப்படின்னா டெக்னாலஜியை வந்து சரியாக லேர்ன் பண்ணாமல் யாருக்கிட்டையாவது அரைகுறையாக கேட்டு அப்படியே வந்து டே வந்து ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஐடி வந்து சிக்கு. டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணவங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க்கை கண்டிப்பாக உங்களால் 4 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃப்ரீயாக கூட இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் வந்து எல்லா கம்பெனிலையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் முன்னாடிலாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னை பெங்களூரில் தான் ஐடி கம்பெனிஸ் வந்து நிறையா இருந்து, இப்போ அப்படி இல்லாமல் கோயம்புத்தூர், அது இல்லாமல் திருச்சி, மதுரை இங்கெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் மேக்ஸிமம் வந்து நிறைய சேலரி கொடுக்குற கம்பெனிஸ் வந்து பெங்களூரில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் ஆஃபர் வச்சு பார்கெயின் பண்ணால் கூட பெங்களூர் ஆஃபருக்கும் சென்னை ஆஃபருக்கும் டிஃப்ரெண்ட் ரேட் வந்து இருக்குது. பட் சென்னையிலே கூட நல்ல சேலரி கொடுக்குற நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் உங்களோட சேலரி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கரியரை வந்து நல்ல டிமாண்ட் இருக்க லாங்குவேஜை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸில் வந்து நீங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இதை விட பெட்டரானவே ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.